மக்களே லைவ்ல வந்து ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்குது. நீங்களே அந்த ஆடியோ கேளுங்க. சொல்றீங்க முத்து வந்து பேசுறது எப்படி இருக்கு? கரெக்டா தான் இன்னைக்கு பேசுறான். இப்பயும் அதாவது முத்துக்கு வந்து சௌந்தர்யா சப்போர்ட் பண்ணுறாங்களா? ஆமாங்க, அப்படிதாங்க சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. முத்துக்குமரனுக்கு ஆதரவாக வந்து சௌந்தர்யா இன்றைக்கி வந்து பேசியிருக்காங்க. நானே அதிர்ச்சி ஆகிட்டேன். ஆனால் இன்றைக்கி முத்துக்குமரன் வந்து பண்ண வேலை இருக்குல்ல, அந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான வேலை அப்படிங்கிறனால சௌந்தர்யா வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. சப்போர்ட் பண்ணி யாரை பொழக்கிறாங்க அப்படின்னா அன்சிதா சேச்சியை வந்து பொழக்கிறாங்க. சௌந்தர்யா இப்படி எங்கள் அன்சிதா சேச்சியை போட்டு பொழந்து விட்டியம்மா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த யூனியன் லீடர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்கு இல்லையா, அந்த போஸ்டிங் வந்து நடந்திருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு அருணை வந்து ஒதுக்கிட்டாங்க. அருண் வந்து இந்த மாதிரி இதுக்கு தகுதி இல்லை, அவன் வந்து வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த மேனேஜர் டீம்லாம் சொல்லியிருக்காங்க. உடனே இந்த அன்சிதா வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நீ வந்து தமிழ் உனக்கு தெரியும் அப்படிங்கிறனால நீ வந்து தமிழில் பேசுகிற, நான் வந்து தமிழ் கற்றுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசி இந்த மாதிரி அருண் தான் வந்து அவன் வந்து மேனேஜராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது வந்து பேசியிருக்கு. அதுக்கு தான் வந்து சௌந்தர்யா வந்து வேறு லெவலில் இப்போ ரிப்ளை வந்து கொடுக்குறாங்க. முத்து எப்போயுமே அப்படி இப்படி பேசுவான்னு சொல்லுவேன். ஆனால் முத்து இந்த விஷயத்தில் வந்து கரெக்டாக தான் பேசிகிட்டு இருக்கான். எப்போயுமே அன்சிதா நீ வந்து அடுத்தவங்களுக்காக பேசிகிட்டு இருக்காத, ஃபஸ்ட்டு உனக்காக பேசு, நீ அந்த இடத்துக்கு வரணும்னா அப்படி பேசு, எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களுக்கே பேசியிருக்காத. அருண் வந்து வாண்டடாக போய் கடைசியாக போய் நிற்கிறான். ஏன் சிம்பத்திக்கு நல்லவனாக காட்டிக்கிறதுக்கு அவனே ஒரு கேம் ப்ளே பண்ணிருக்கான். அதை விட்டு நீ வந்து அருணுக்கு சப்போர்ட் பண்ணுறியே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக அன்சிதா சேச்சியை வந்து சௌந்தர்யா பொழந்திருக்காங்க. முதல் முறையாக முத்துக்குமரனுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஐயோஹோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி மக்களை, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேம் பிளே தானே. ஒரே ஒரு கேமில் வந்து நம்ம எப்படி கேம் ஆடுவோம்னு சொல்லி தெரியாது. அந்த ஃப்ளோவில் போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா இப்போ வந்து டாப் 8 இவங்கெல்லாம் 8 பேர் ஒரு டீமாக இருக்கும்போது தனியாக போய் சவுண்டு ஒரு கேம் விளாண்டா அது நல்லா இருக்குது. அந்த டீமுக்குள்ளே சேர்ந்து ஒரு கேம் விளாண்டா தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.